வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். நம்ம வந்து செட் ஆஃப் 6 ரெசிபி பார்த்துட்டு வரோம் இல்லையா? அந்த வகையில் இன்றைக்கும் நம்ம வந்து செட் ஆஃப் 6 ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரெசிபி என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. நிறைய சாம்பார் தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 2 கரண்டி துவரம் பருப்பு, 1 கரண்டி வந்து வெந்தயம் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பருப்பையும் வெந்தயத்தையும் வேக வச்சுக்கலாம். அப்புறம் இந்த பக்கம் வந்து பூசணிக்காயை நம்ம வேக வச்சுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வேக வைக்கிறதுலாம் பார்த்துடலாம் நம்ம. இந்த கரண்டியில் 2 கரண்டி துவரம் பருப்பு, 1 கரண்டி வந்து வெந்தயம் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து முதல்ல வேக வச்சுக்கலாம் நாம. இதுக்கு வந்து பெருங்காயம் கொஞ்சம், அப்புறம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் மஞ்சப்பொடி, ஒரே ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய். இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த பக்கம் பருப்பு வேகிறதுக்குள்ள இந்த பக்கம் வந்து பூசணிக்காயும் ஒரே ஒரு பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்து வேக வச்சுக்கலாம் நம்ம. வேகட்டோங்க. பருப்பு வந்து வெந்திருத்து கொஞ்சம் ப்ரெஷர் அடங்கினதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். அதுக்குள்ள வந்து வறுத்துக்க வேண்டியதெல்லாம் நம்ம என்னென்னு பார்த்துருவோம். இதுலேயே வந்து ஒரே ஒரு டிராப் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து பருப்பு வேகும் போது வந்து பெருங்காயம் சேர்த்துருக்கோம். அதனால இப்போ வறுக்கும் போது பெருங்காயம் சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. அதே மாதிரி கடலைப்பருப்பு தனியாலாம் வறுக்கும் போது ஒரு பிஞ்ச் வெந்தயம் சேர்ப்போம். ஸோ வெந்தயமும் நம்ம வந்து வேக வச்சிருக்கிறதுனால வெந்தயமும் சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரே ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, வரமிளகா காரத்துக்கு ஒரு 5 வரமிளகா சேர்க்குறேன். 2 டீஸ்பூன் தனியா, 1/4 டீஸ்பூன் மிளகு. ஸோ இதை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம வந்து வெந்தய சாம்பார் தான் பண்ண போகிறோம். வெந்தயம் வந்து நல்ல உடம்புக்கு குளுமை. ஸோ அதனால வந்து சாம்பாரில் வந்து ஒரு கரண்டி வெந்தயம் போட்டிங்கன்னா கசக்குமா அப்படின்னு யோசனை பண்ணுவீங்க. கசக்கவே கசக்காது. அவ்வளோ டேஸ்ட்டாக, ரொம்ப வித்தியாசமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இன்றைக்கி நான் வந்து வறுத்து அரைச்சி சேர்க்குறேன். வறுத்து அரைச்சி நம்ம வந்து சேர்க்க போகிறோம். நீங்கள் வந்து சாம்பார் பொடி இருந்தது அப்படின்னா வெறும் சாம்பார் பொடி மட்டும் போட்டு கூட பண்ணலாம் அந்த வெந்தய சாம்பார். அப்படி இல்லைன்னா சாம்பார் பொடியோட கொஞ்சம் தேங்காய் இருந்தால் அதையும் சேர்த்து அரைச்சி அப்படியும் பண்ணலாம். வறுத்து அரைச்சி பண்ணணும்னு இல்லை, எந்த விதமாக வேணாலும் பண்ணலாம். எது நமக்கு ஈஸியாக இருக்கோ, எது நமக்கு டக்குன்னு முடியும்னு தோணுதோ நீங்கள் அந்த மாதிரி மாற்றி பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டுருது. ஸோ ஆஃப் பண்ணிடுறேன். இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். மிக்சி ஜாரில் மாற்றி வச்சிடுறேன். காரத்துக்கு மிளகும் போடுறோம், வரமிளகாயும் போடுறோம். ஸோ அது தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இன்னைக்கு வந்து பூசணிக்காய் தான் சேர்க்குறோம். தானே இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னா வெறும் வெந்தய சாம்பார் மட்டும் பண்ணலாம். அதுவும் நல்லாயிருக்கும். இல்லைன்னா பூசணிக்காய், சவு எந்த காய் இருக்கோ அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து தேங்காய் பெரிய சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். வறுத்த சாமான்லாம் அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இந்த பக்கம் வந்து பூசணிக்காய் வேக வச்சுருந்தோம் பாருங்கள், அது நல்லா வெந்திருக்கும். ஸோ இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து புளி தண்ணியும் சேர்த்துருவோம். நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன். புளி தண்ணியும் சேர்த்துருவோம். ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், ப்ரெஷர் நல்லா அடங்கிருக்கு. பருப்பும் நல்லா வெந்திருக்கும் பாருங்கள். பருப்பும் வெந்தயமும் தெரியுதா? ஸோ நல்லா வெந்திருக்கு. புளி தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சு எடுத்து நம்ம இது வரைக்கும் வந்து உப்பே சேர்க்கலை. ஸோ இப்போ தேவையான உப்பை இப்போ சேர்த்துருவோம். நம்ம தேவையான உப்பு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து வெல்லம். இது வந்து புளியோடு ஏற்படுக்கிறதுக்காக சேர்க்குறோம். இது டோட்டலி ஆப்ஷனல். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் சேர்த்தா போதும். இப்போ அரைச்ச விழுதியும் சேர்த்துடலாம். அப்புறம் மிக்சி ஜார் அலம்பி அந்த தண்ணி அப்புறமா சேர்த்துக்குவோம். இது கூடவே வந்து வேக வச்சிருக்கிற பருப்பும் வெந்தயமும் சேர்த்துடலாம். மிக்சி ஜார் அலம்பி அந்த தண்ணியை விட்டுருவோம். இது கூடவே வந்து இந்த பருப்பு தண்ணியும் சேர்த்துருவோம். அவ்வளோதான். இதெல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். இந்த பக்கம் வந்து வெந்தய சாம்பார் ரெடி, நல்லா கொதிக்கிறது. இப்போ இந்த பக்கம் என்ன பண்ணியிருக்கேன்னா இழுப்ப கரண்டி வச்சிருக்கேன். கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு மட்டும் போதும். வெந்தயம் வந்து நம்ம எப்பயுமே ஒரு பிஞ்சு தாளிக்கும் போது போடுவோம் இல்லையா? தாளிக்கும் போது வெந்தயம் தேவையில்லை. ஏன்னா நம்ம வந்து வேக வைக்கும் போது வெந்தயம் நிறைய சேர்த்துருக்கோம். அதே போதும். ஒரு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய், கடுகு, மேலாக வந்து கொஞ்சம் கருவேப்பிலை. அவ்வளோதான். நம்மளுடைய வெந்தய சாம்பார் ரெடி. ஆஃப் பண்ணிடுவோம்.
எப்பயுமே சொல்ற மாதிரி நல்ல சுட சாதத்துல எண்ணெய் விட்டோ இல்லைன்னா வந்து நெய் விட்டு இது பெசஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லா டேஸ்டா இருக்கும். நல்லெண்ணெய் விட்டோ இல்லை நெய் விட்டோ பெசஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் போட்ட கறி இல்லைன்னா காரக்கறி ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ கண்டிப்பா வந்து இந்த மாதிரி வெந்தய சாம்பார் ட்ரை பண்ணல அப்படின்னா டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க. ஆல்ரெடி நான் வந்து வெந்தய சாம்பார் எப்படி பண்ணணுங்கிறத உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ புதுசா பாக்குறவங்களுக்காக இப்போ வெய்ய காலம் வந்தது அப்படிங்கிறதுனால ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு ஞாபகப்படுத்துறதுக்கு ஒரு ரீகேப் தான் நான் பண்றேன். இந்த வெந்தய சாம்பார் நம்ம அரைச்சு விட்டும் பண்ணிருக்கோம், சாம்பார் பொடி போட்டும் பண்ணிருக்கோம். நான் சொன்ன மாதிரி சாம்பார் பொடி போட்டும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி அரைச்சு விட்டும் பண்ணலாம். சரி வறுத்தெல்லாம் அரைக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சாம்பார் பொடியோட ஒரு 3 டீஸ்பூனோ 3 டேபிள் ஸ்பூனோ தேங்காய் சேர்த்து நீங்க அரைச்சிட்டு அது மாதிரியும் பண்ணலாம். ஸோ எந்த விதமாவும் பண்ணலாம். காய் வந்து ஆப்ஷனல். இருந்ததுன்னா நீங்க வந்து பூசணிக்காய், சௌ இல்லைன்னா வந்து பரங்கிக்காய், என்ன காய் இருக்கோ, வெண்டைக்காய், கத்திரிக்காய் எது இருக்கோ அது சேர்த்துக்கலாம். காய் இல்லைன்னா அது இல்லாமே கூட நீங்க இந்த வெந்தய சாம்பார் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது வரைக்கும் ட்ரை பண்ணல அப்படின்னா டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். இப்ப வெய்ய காலத்துல வெந்தயம் வந்து நல்லா குளுமை, அதனால வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்து என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். சிம்பிளா ஒரு கதம்ப சாம்பார் சாதம் தான் பண்ண போறோம். இது வந்து ப்ராப்பரா கிடையாது. நம்ம வந்து இன்னைக்கு புளி சேர்க்காம வெறும் தக்காளியோட புளிப்புல மட்டும்தான் பண்ண போறோம். அதே மாதிரி காய்கறி என்ன இருக்கோ அது மட்டும் யூஸ் பண்ணிட்டா போதும். நான் இன்னைக்கு பஜ்ஜி மிளகா ஒரே ஒரு பஜ்ஜி மிளகா சேர்க்க போறோம். அது டோட்டலி ஆப்ஷனல். அந்த பஜ்ஜி மிளகா வாசனை பிடிக்கும் அப்படின்னா மட்டும் நீங்க சேர்த்துட்டா போதும். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து 1 கப்பு பச்சரிசி, அதுக்கு ஒரு 1/2 கப்பு வந்து துவரம்பருப்பு, இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி பெருங்காயம் போட்டு வேக வச்சுக்கணும். நான் வந்து அதை இந்த பக்கம் வந்து வேக வச்சு ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். ஸோ வெந்து ரெடியா இருக்கு. இது ப்ரெஷர் அடங்கிறதுக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மிச்ச காய்கறிலாம் கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா. ஸோ காய்கறிலாம் நம்ம வேக வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அதை பார்த்துருவோம். நம்ம பக்கம் வந்து அரிசியும் பருப்பும் வேக வச்சு வச்சிருக்கேன். அது ப்ரெஷர் அடங்கிறதுக்குள்ள இந்த பக்கம் காய்கறிலாம் நம்ம வேக வச்சுக்கலாம். பூசணிக்காய், வெண்டைக்காய், கொத்தவரங்காய், பரங்கிக்காய், கேரட்டு, கொடமிளகா, பஜ்ஜி மிளகா டோட்டலி ஆப்ஷனல் பஜ்ஜி மிளகா, அப்புறம் உருளைக்கிழங்கும் வாழைக்காயும் ஃபுல்லாகவே வந்து ஒரு 4 தக்காளி. தேவையான அளவு தண்ணி விட்டுருவோம். கொஞ்சம் மஞ்சள் பொடி, ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த காய்க்கு தகுந்த அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிருவோம். இந்த காயெல்லாம் நல்லா வேகட்டும். பாருங்க, இப்போ இந்த பக்கம் வந்து காய் வெந்திருக்கும், பார்த்துடலாம். தக்காளியோட புளிப்பு மட்டும் போதும். நான் வந்து இன்னைக்கு ஒரு 4 தக்காளி சேர்த்திருக்கேன். நாட்டு தக்காளி சேர்த்துக்கோங்க, அதான் கொஞ்சம் புளிப்பா இருக்கும். இல்லை இன்னும் கொஞ்சம் கூட வேணும் அப்படின்னு நினைச்சா நீங்க ஒரு 5 6 சேர்த்துக்கலாம். நீங்க எந்த குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அது தகுந்த அளவுக்கு நீங்க தக்காளி மட்டும் புளிப்பு மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி வறுத்து அரைச்சி எதுவுமே நம்ம பண்ண போறது இல்லை. சாம்பார் பொடியும் கறி பொடியும் இருந்ததுன்னா டக்குன்னு ஒரு சாம்பார் சாதம் நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ அப்படித்தான் பண்ண போறோம். நம்ம சாம்பார் பொடி வந்து நல்ல ஒரு 1 டீஸ்பூன் நல்லா ஃபுல்லாக போடுறேன் நான். இதை ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிடுவோம். அதே மாதிரி கறிப்பொடி, அதுவும் அதே மாதிரி நல்ல ஒரு ஃபுல் டீஸ்பூன் 1 டீஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ நான் வந்து கறிப்பொடி இருக்குது அதனால நான் சேர்த்துருக்கேன். கறிப்பொடி இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வீட்டில் தோசை மிளகா பொடி இல்லை இட்லி மிளகா பொடி இருக்கும் இல்லையா. ஸோ அதில் நீங்கள் 1 டீஸ்பூன் சேர்த்து கூட நம்ம பண்ணிக்கலாம். அப்படி ரெண்டுமே இல்லைன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. வெறும் சாம்பார் பொடி மட்டும் போதும். வேறு எந்த பொடியுமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ண தேவையில்லை. இப்போ இதில் வந்து நல்ல ஒரு டம்ளர் வந்து வெந்நீர் தான் விடுறேன். ஒரே ஒரு கொதி வரட்டும். எல்லாம் சேர்ந்து நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டுட்டோம். காய் வேகும் போது வேணும்னா மட்டும் உப்பு சேர்த்துட்டா போதும். இந்த சாதம் மிக்ஸ் பண்ணும்போது நம்ம உப்பு சேர்த்துட்டா போதும். சரி, அதை மட்டும் தகுந்த அளவு பார்த்துப்போம். இந்த பக்கம் அதுக்குள்ள என்ன பண்ண போறோம்னா தாளிக்க வேண்டியதெல்லாம் ரெடி பண்ணிடலாம். நம்ம கடாய் வச்சிருக்கேன், அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். பாருங்க, நல்லா ப்ரெஷர் அடங்கியிருக்கு. சாதமும் நல்லா வந்திருக்கு பாருங்க. அப்படியே மசிச்சு விட்டுண்டா போதும். கொஞ்சம் குழையா இருக்கணும், அவ்வளோதான்.
வச்சு விட்டுறேன். ஸோ நல்லெண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கு, தாளிக்க போகிறோம். இதுக்கு வந்து நல்ல ஒரு பெரிய சைஸில் வந்து 2 வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து இன்னைக்கு பெரிய வெங்காயம் எடுத்துட்டு இருக்கேன். நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். வெயிலுக்கு வந்து சின்ன வெங்காயம் அவ்வளோ நல்லது. பட் நான் இன்னைக்கு வந்து பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். கூடிய முட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வெய்ய காலத்துக்கு தகுந்த மாதிரி ரொம்ப சிங்கிள் ரெசிபியா ரொம்ப சிம்பிளா ஈஸியா பண்ற மாதிரியான ரெசிபி நான் அப்லோட் பண்ணிட்டு வரேன். அதே மாதிரி நல்ல குளுமையா என்னென்னலாம் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து சேர்த்து தான் இன்க்ளூட் பண்றோம். ஸோ கூடிய மட்டும் அதே மாதிரி வந்து இன்க்ளூட் பண்ணி சிம்பிள் ரெசிபிஸ் வந்து உங்களுக்கு நான் இனி வர இதுல வந்து அப்லோட் பண்ணலான் இருக்கேன். இந்த பக்கம் இப்போ ஃபர்ஸ்ட் என்ன காஞ்சிருக்கு தாளிச்சிருவோம் நம்ம. ஆமா, கிச்சன்ல ரொம்ப நேரம் இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இது கூடவே வந்து கருவேப்பிலையை சேர்த்துடலாம். ஆல்ரெடி நம்ம வந்து சாதம் வேக வைக்கும் போது பெருங்காயம் சேர்த்துருக்கோம், பெருங்காயம் மஞ்சள் பொடியும் போட்டிருக்கோம். ஸோ இப்போ தாளிக்கிறதுல கொஞ்சமாக வந்து பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயமும் சேர்த்துருவோம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் வேண்டாம்னு நினைக்கிறவங்க வந்து ஜஸ்ட் தாளிச்சு கொட்டினா மட்டும் போதும். வெங்காயத்தை அவாய்ட் பண்ணிடலாம் டோட்டலா. சின்ன கூடிய முட்டை சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா வெயிலுக்கு சின்ன வெங்காயம் நல்ல குளுமையா இருக்கும். ஸோ அதனால வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கட்டும். அதுக்குள்ள அந்த பக்கம் பாருங்க, நல்ல ஒரு கொதி வந்திருக்கும் பாருங்க, தெரியுதா? அந்த சாம்பார் பொடியோட பச்சை வாசனை போக நல்லா கொதிக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். மிக்ஸ் பண்ணிடுவோம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இதில் வந்து சாதத்தில் வந்து கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் வெந்நீர் விட்டு கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கலரத்துக்கு சௌரியமாக இருக்கும் நமக்கு. அந்த பக்கம் நல்லா கொதி வந்திருக்கு. பச்சை வாசனை போக, சாம்பார் பொடியோட பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு காய் வேகும் போது உப்பு போட்டோம். இப்போ சாதத்துக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோம். கொதி வரணும், அவ்வளோதான். வெங்காயம் வதக்கி எடுத்து தாளிப்பை சேர்த்துருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஞ்சள் பொடி ஏற்கனவே நம்ம போட்டதுனால நான் வந்து வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் மஞ்சள் பொடி போடலை. அப்படி போட்டிருந்தா அந்த கலர் வந்து இது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இப்போ சேர்ந்து கொதிக்கும் போது கரெக்டாக வந்து நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்ல ஒரு கொதி வந்துடுது. இப்போ மேலாக ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துடலாம். நெய்லேயே நீங்கள் வந்து தாளிக்கிறத விட மேலாக ஒரு ஸ்பூன் நெய் விடும்போது நல்ல வாசனையாக இருக்கும். ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணால் போதும். பாருங்க, இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லை கொஞ்சம் கெட்டிமா போச்சுன்னா ஒன்றும் வந்து பிரச்சனை கிடையாது, ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சமாக வெந்நீர் வச்சு நீங்கள் அதில் விட்டு நல்லா கலக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இதே மாதிரி தளர வந்துடும். அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் சொன்ன மாதிரி வெங்காயம் டோட்டலாக வந்து ஆப்ஷனல். அதாவது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா மட்டும் வெங்காயத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். அப்படி இல்லைன்னா சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வேண்டாம்னு நினைக்கிறவங்க வெறுமை தாளிச்சு கொட்டினா மட்டும் போதும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கதம்ப சாம்பார் சாதம். என்ன காய்கறி இருக்கோ அது மட்டும் போட்டுண்டா போதும். இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு கிடையாது. இதில் நீங்கள் வேர்க்கடலை கூட வேக வைக்கலாம். அப்படி இல்லைன்னா கொண்டக்கடலை இருந்தால் அதை ஊற வச்சு அதை வேக வைக்கலாம். என்ன இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு என்ன வச்சிருக்கேனோ, என்ன காய்கறி இருக்கோ அதை சேர்த்து ரொம்ப சிம்பிளா பண்ணிட்டேன். நீங்க இப்ப வெய்ய காலம் அப்படிங்கிறதுனால கூடிய மட்டும் கிச்சன்ல வந்து ரொம்ப நேரம் நிக்காம என்ன சிம்பிளா பண்ண முடியும் அதே அளவுக்கு டேஸ்டாவும் பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி என்ன பண்ண முடியும்னு பார்த்து முயற்சி பண்ணி, அதாவது ட்ரை பண்ணி அது மாதிரி கிடுகிடுன்னு காலையிலே முடிச்சு வச்சிருங்க. ஒரு 10 மணிக்குள்ள நீங்க கிச்சன்ல இருந்து வெளியில போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நமக்கு வந்து வேற எந்த வேலை வேணாலும் செய்யலாம். அதுக்கப்புறம் கிச்சனுக்குள்ள உட்காந்து சமைக்க ஆரம்பிச்சோம்னா வேர்த்து கொட்டும், டென்ஷன் ஆகும், டயர்ட் ஆகும், தலைவலி வரும், இதெல்லாம் வரும். அதனால நீங்க காலையில கூடிய மட்டும் ஒரு 10 மணிக்குள்ள, அது மாதிரி மத்தியானம் என்ன டிஃபன் சாப்பிடுறீங்க, காலையில டிஃபன் சாப்பிட்றவங்களா இருந்தா காலையில என்ன பண்ண போறீங்கன்னு பிளான் பண்ணிக்கோங்க. நைட் பண்றதா இருந்தா தொட்டுக்கிறதுக்கு தேவையானதை பண்ணி வச்சுட்டீங்கன்னா நைட்டு டக்குன்னு வந்து நம்ம வந்து சப்பாத்தியோ தோசையோ அது வந்து டக்குன்னு பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி முன்னாடியே பிளான் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கூடிய மட்டும் 10 மணிக்குள்ள எல்லாத்தையும் வேலையெல்லாம் முடிச்சுக்கிறதுக்கு பாருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிளா வந்து ஒரு சாம்பார் சாதம், கதம்ப சாம்பார் சாதம் எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். இப்போ அடுத்து என்ன ரெசிபின்னு பார்க்கலாம்.
சப்பாத்தி சாதத்துக்கெல்லாம் கலந்துக்கிற மாதிரி ஒரு கிரேவி தான் பண்ண போகிறோம். பச்சை பயிர் வச்சு ஒரு கிரேவி, பச்சை பயிரும் வெந்தயக்கீரையும் வச்சு. ஸோ ஃபஸ்ட் அதுக்கு வந்து நம்ம பச்சை பயிரை வேக வச்சுக்கணும். பச்சை பயிரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடிய விட்டுருங்க. அதுக்கப்புறமா நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு அதுக்கப்புறம் வேக வைக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து வறுத்துட்டு வேக வச்சுக்கலாம். நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும். அதுக்கப்புறமா தான் வேக வைக்கணும். நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்துண்டாச்சு. இப்போ இதை வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கணும். இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடி, அவ்வளோதான். நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 விசில் விட்டுக்கலாம். பச்சை பயிறு நல்லா மீடியம் ஃப்ளேமில் 2-3 விசில் விட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், வெந்து ரெடியாக இருக்குது. நல்லா வெந்துருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பக்கம் கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். அது நல்லா காஞ்சிருக்கு. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் கிரேவி, ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எப்பயுமே நான் சொல்கிறதுலாம் நல்ல சுடசாதத்தில் அதை நெய்யை விட்டு பெசஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு சீரகம் மட்டும் தாளிச்சிக்கலாம். இது கூடவே வந்து ஒரே ஒரு வெங்காயம், ஒரு பச்சை காரத்துக்கு வந்து பச்சை மிளகா காரம் மட்டும்தான் நம்ம சேர்க்க போகிறோம், வேறு எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை. அதனால ஒரு 4 பச்சை மிளகா நான் சேர்த்துருக்கேன். ஸோ காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் சேர்த்துருவோம். எப்பயுமே சொல்கிற மாதிரி வெங்காயம் வந்து நல்ல ஒரு கண்ணாடி மாதிரி வதக்கிக்கலாம். இப்போ வரது பார்த்தீங்கன்னா வந்து வெயில் காலம். ஸோ அதனால தான் நம்ம வந்து, அதாவது பச்சை பயிரும் வந்து நமக்கு வந்து நல்ல குளுமை தான், வெந்தயக்கீரையும் குளுமை தான். அதனால தான் நல்ல குளுமையான ஐட்டம் கூடிய மட்டும் நீங்கள் வந்து சேர்த்து பாருங்கள். அதே மாதிரி நம்ம வந்து வெந்தயத்திலே வந்து சாம்பாரும் பண்ணியிருக்கோம். அப்படி பண்ணலைனாலும் இந்த வெயில் காலத்தில் கண்டிப்பாக ஒரு நாள் நான் அது பண்ணுவேன். பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். வெந்தய சாம்பாரும் வந்து ரொம்ப நல்லது. வாரத்தில் ஒரு நாள் பண்ணி அது குளுமை தான். அதனால குளுமையான ஐட்டம் எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால எடுத்துக்க முடியுமோ அது கூடிய மட்டும் நம்ம சமையலில் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அவ்வளோதான். சிம்பிளாக இதுலேயே நமக்கு குளுமையாக கிடைச்சிருந்தா ஹீட் ஆகிடுது, பாடி ஹீட் ஆகிடுது வரும் இல்லையா? ஸோ அதுக்கு பதிலாக வந்து வெய்ய காலத்தில் கூடிய முட்டை இந்த குளுமையான ஐட்டம் என்ன கிடைக்குதோ அதை வந்து நம்ம சேர்த்துக்க வேண்டியதான். பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கிடுதா? இப்போ இதில் வெந்தயக்கீரையை சேர்த்துருவோம். இதையும் கொஞ்சம் வதங்கட்டும். வெந்தயக்கீரை ஒரு வதக்கியாச்சு. ஸோ இப்போ வந்து நல்ல சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன். புளி சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வரட்டும். புளி தண்ணியும் ஒரு கொதி வந்துடுது. கொஞ்சமாக வந்து பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். நம்ம புளியோட பச்சை வாசனை போக ஒரு கொதி வரணும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு கொதி வந்துடுது. நம்ம வேக வச்ச பச்சை பயிரை சேர்த்துடலாம். ஏற்கனவே மஞ்சள் பொடி போட்டு தான் வேக வச்சுருக்கோம். அதனால தான் நான் வெங்காயம் வதக்கும் போது மஞ்சள் பொடி போடலை. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு கொதி விட்டுரும். இது நல்லா சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். உப்பு போடல, தேவையான உப்பையும் இப்போ சேர்த்துருவோம். பாருங்க, நல்லா கொதிச்செடுத்து சிம்மில் வச்சு நல்லா ஒரு கொதி விட்டுருங்க. இப்போ வந்து கொத்தமல்லியை சேர்த்துட போகிறோம். அவ்வளோதான், நம்மளுடைய பச்சை பயிறு கிரேவி வந்து ரெடி. ரொம்ப ரொம்ப சிம்பிள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி இதை சாதத்துலையும் பிசைஞ்சு சாப்பிடலாம், சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம். நல்ல சுட சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு தொட்டுக்கிறதுக்கு காரக்கறியும் நல்லாயிருக்கும். அப்படி இல்லை ஒன்றும் வேண்டாம்ப்பா இதே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்பெல்லாம் நம்ம சுட்டுட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இப்போ அடுத்து என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் போட்டு ஒரு கிரேவி இல்லை குருமா மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன வேணுங்கிறத சொல்கிறேன். நல்லா கத்திரிக்காயை வந்து ஒரு 3 கத்திரிக்காய் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி பெரிய சைஸில் வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி போதும். தாளிக்கிறதுக்கு வந்து இந்த பக்கம் வந்து கரிச்சட்டியில் எண்ணெய் விட்டுருக்கேன்னா அது நல்லா காஞ்சிருக்கிறதுனால அப்படியே தாளிச்சிடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கொஞ்சமாக வந்து சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை. இதில் வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம்.
வெங்காயம் லைட்டா கண்ணாடி மாதிரி வதங்கட்டும். வெங்காயம் கண்ணாடி மாதிரி வதங்கிட்டு ஒரே ஒரு தக்காளி, இது கூடவே வந்து நம்ம பஜ்ஜி மிளகாயும் சேர்த்துக்கலாம். பஜ்ஜி மிளகா வந்து டோட்டலி ஆப்ஷனல். எங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் எதெல்லாம் சேர்க்க முடியுமோ அதில் நான் பஜ்ஜி மிளகா சேர்க்குறேன். உங்களுக்கு வாசனை பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாவை கீறி போட்டுக்கோங்க. பஜ்ஜி மிளகா டோட்டலாக ஆப்ஷனல். ஒரே ஒரு பஜ்ஜி மிளகா சேர்க்குறேன். பஜ்ஜி மிளகா சேர்த்து பண்ணும்போது அதோட வாசனை டேஸ்ட் எல்லாமே கொஞ்சம் லைட்டாக வந்து மாறுபடும். ஆமாம், பஜ்ஜி மிளகா வாசனை பிடிச்சவங்களுக்கு பிடிக்கும், இல்லைன்னா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவாய்ட் பண்ணிடுங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். பஜ்ஜி மிளகா தக்காளி சேர்த்து நல்லா ஒரு வதக்கியாச்சு. இப்போ வந்து கத்திரிக்காயை சேர்த்துடலாம். கத்திரிக்காய் அப்படியே எண்ணெயிலே வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போறோம்னா கொஞ்சம் உப்பையும் சேர்த்துடலாம். தேவையான உப்பையும் போட்டுருவோம். இந்த கத்திரிக்காயிலையும் உப்பு இறங்கியிருக்கும், அதனால கொஞ்சம் உப்பையும் போட்டுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே அரைச்சிக்க வேண்டியதெல்லாம் என்னென்னு பார்த்துடலாம். நல்லா ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை, ஏற்கனவே சோம்பு தாளிச்சிருக்கோம், ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு வந்து அரைச்சிக்கலாம். அப்புறம் ஒரு 4 பல்லு பூண்டு, தேங்காய் வந்து ஒரு 1/4 கப்புக்கு தேங்காய். ஸோ இதை ஃபர்ஸ்ட் அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம். பாருங்க, பொட்டுக்கடலை, தேங்காய், சோம்பு, பூண்டு அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இந்த பக்கம் கத்திரிக்காயும் வந்து ஒரு 3/4 பாகத்துக்கு வந்து வதங்கிடுது. இப்போ என்ன பண்ண போறோம்னா, காரம் ஏற்கனவே நம்ம பஜ்ஜி மிளகா போட்டிருக்கோம். பஜ்ஜி மிளகாத்துல காரம் இருக்கும், இருந்தாலும் அது பத்தாது. அதனால வந்து வரமிளகா பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நீங்க பச்சை மிளகா போடுறதா இருந்தால் காரமெல்லாம் தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூனுக்கு சேர்த்துருக்கேன். இதுவும் அதுலேயே அப்படியே வதங்கட்டும். மிளகா பொடி சேர்த்து ஒரு வதக்கியாச்சு. அதோட பச்சை வாசனையும் போயாச்சு. இப்போ அரைச்ச விழுத சேர்த்துடலாம். மிக்சி ஜார் அலம்பி தண்ணி விட்டுருவோம். இதெல்லாம் சேர்ந்து ஒரே ஒரு கொதி, அவ்வளோதான். நம்மளுடைய கத்திரிக்காய் மசாலா கிரேவி ரெடி ஆகிடும். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு ஒரு கொதி விட்டுப்போம். நல்ல ஒரு கொதி வந்தாச்சு. மேலாக கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளோதான், நம்மளுடைய கத்திரிக்காய் மசாலா கிரேவி வந்து ரெடி. இது வந்து நல்ல சுடசாதத்தில் நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கனாலும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இப்போ அடுத்து என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். சொரக்காவை வச்சு ஒரு கிரேவி தான் பண்ண போகிறோம். இது சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஒரு கரண்டி வந்து பாசிப்பருப்பு, ஒரு கரண்டி காராமணி, ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிக்கணும். காராமணி வந்து லைட்டாக அதாவது கை பொறுக்கிற சூட்டுக்கு வறுத்துட்டு அதுக்கப்புறமா வேக வைங்க. நான் வந்து பாசிப்பருப்பு, காராமணி, அதுக்கப்புறம் வந்து சொரக்காய் எல்லாம் சேர்த்து வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், வெந்து ரெடியாக இருக்குது. ஸோ இந்த பக்கம் வந்து கற்சட்டியில் எண்ணெய் விட்டுருக்கு, அது நல்லா காஞ்சிடுது. அதில் வந்து சீரகம் 2 கிராம்பு, ஒரே ஒரு பட்டை, பிரிஞ்சி இலை 1, இது கூடவே வந்து வெங்காயம் வந்து நல்ல ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது அதை சேர்த்துருவோம். இஞ்சி பூண்டு விழுதோட அந்த பச்சை வாசனை போகணும், கொஞ்சம் வதங்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிருக்கு. நம்ம வந்து காரத்துக்கு நீங்க பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு பஜ்ஜி மிளகா, ஒரே ஒரு பஜ்ஜி மிளகா சேர்க்க போறேன். ஸோ அதுல கொஞ்சம் காரம் இருக்கும். ஒரே ஒரு பஜ்ஜி மிளகா, அது கொஞ்சம் வதங்கட்டும். பஜ்ஜி மிளகா வதங்கிருக்கு. 2 தக்காளி மீடியம் சைஸ்ல பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடியும் உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துருக்கோம். ஏற்கனவே நம்ம வந்து அந்த காராமணி அதுக்கப்புறம் பருப்பெல்லாம் வேக வச்சோம் இல்லையா, ஸோ அதுலேயே வந்து கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். அதனால உப்பு மாத்திரம் பார்த்து போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் இப்படியே சேர்த்துருவோம்.
தக்காளி நல்லா வதங்கிடுது. ஏற்கனவே பஜ்ஜி மிளகா ஒன்று போட்டிருக்கோம். ஸோ அதில் கொஞ்சம் காரம் இருக்கும். இப்போ கொஞ்சமாக வந்து வரமிளகா பொடி சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து தனியா பொடி 1 டீஸ்பூன். காரம்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இதோட பச்சை வாசனை போக கொஞ்சம் வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிட்டு நம்ம காரமும் போட்டு அதுவும் நல்லா பச்சை வாசனை போக அந்த மிளகாப்பொடி பச்சை வாசனை போக வதங்கியாச்சு. இப்போ வேக வச்சிருக்கிற சுரக்காய், அப்புறம் காராமணி, பாசிப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இது வந்து ரொம்ப கம்ப்ளீட் மீலாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு சுட சாதத்தில் நெய்யும் விட்டு இதை பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து நீங்கள் சுட்டு அப்பளம் வச்சு தொட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். அப்படியும் இல்லைன்னா ஒரு காரக்கறி ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா ஒரு கொதி வரணும். இதுலேயே வந்து கொஞ்சமாக வந்து கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே தாளிச்சிருக்கோம், இருந்தாலும் ஒரு சிட்டிகை கரம் மசாலா சேர்க்குறேன் நான். இது கூட காஞ்ச வெந்தய கீரை இலை அதையும் சேர்த்துறேன். சேர்த்து ஒரு கொதி, கொத்தமல்லி நல்லா சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். எல்லாம் நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ மேலாக கொத்தமல்லி தூவிடுவோம். அவ்வளோதான். அப்படியே ஒரு மிக்சிங். நம்மளுடைய சுரக்காவும் காராமணியும் போட்ட ஒரு கிரேவி வந்து ரெடி. இதில் எப்பயும் சொல்கிற மாதிரி மேலாக ஒரே ஒரு ஸ்பூன் நெய். அவ்வளோதான். நெய்யோ வெண்ணெயோ எது இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ ஆஃப் பண்ணிடுறேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுடைய சுரக்காவும் காராமணியும் போட்ட கிரேவி. இது சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், சாதத்தில் பிசைஞ்சுக்கிறதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணல இந்த மாதிரி அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இப்போ 6வதா என்ன ரெசிபின்னு பார்த்துடலாம். இஞ்சி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வறுத்துக்க வேண்டிய சாமான்லாம் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. இந்த பக்கம் கடாய் வச்சிருக்கேன். இதில் வந்து ஒரே ஒரு ட்ராப் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் பொரியட்டும். உளுத்தம் பருப்பு 1 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், அரிசி ஒரு 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், ஒரே ஒரு ஆர்க் கருவேப்பிலை. அவ்வளோதான். இந்த சூட்லேயே வந்து கருவேப்பிலை வறுபட்டுரும். ஆஃப் பண்ணிடுறேன். ஆறினோடனே வந்து நம்ம அரைச்சிக்கலாம். இந்த குழம்புக்கு வந்து வரமிளகா காரம் வேண்டாம், மிளகோட காரம் மட்டும்தான். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு புளி எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மிளகோட காரம் மட்டும் போதும். வறுத்த சமான ஆறத்துக்குள்ள கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். குழம்புக்கு வறுத்தது நல்லா ஆறிடுது. நல்லா ஒரு பெரிய துண்டு இஞ்சி எடுத்துக்கலாம். அதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வருவோம். எண்ணெய் காஞ்சிடுது. கடுகும் கடலைப்பருப்பும் தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, மஞ்சள் பொடி, புளி தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன லெமன் சைஸ்ல புளி கரைச்சி வச்சிருக்கேன். இது கூடவே அரைச்ச விழுதையும் சேர்த்துடலாம். தேவையான உப்பு, கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். இது புளியோட எருப்பு எடுக்கிறதுக்காக. அப்புறம் மிக்சி ஜார் அலம்பி அந்த தண்ணியும் விட்டு நல்ல ஒரு கொதி விடுவோம். இந்த இஞ்சி குழம்புக்கு வந்து நம்ம வந்து மிளகோட காரம் மட்டும்தான் போட்டிருக்கோம். ஸோ மிளகு, இஞ்சி எல்லாமே வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நல்லா சாப்பிடும்போது நல்ல பசியும் எடுக்கும். இப்போ மிளகோட காரம் இருக்கிறதுனால தொண்டைக்கு எல்லாமே ரொம்ப நல்லது. ஸோ இந்த வாரத்தில் 1 நாளோ இல்லை 2 நாளோ உங்களால் முடிஞ்சப்ப டெஃபினட்டாக இந்த மாதிரி இஞ்சி குழம்பு ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொதிச்சுட்டு பாருங்க இஞ்சி குழம்பு. ஸோ அவ்வளோதான். ஆஃப் பண்ணிடலாம். நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி நல்ல சுட சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு இது பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு அப்பளாமோ ஏதாவது சுட்ட அப்பளம் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா தேங்காய் போட்ட கறி இல்லை காரக்கறி நல்லாயிருக்கும். டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். சிக்ஸ் ரெசிபிஸும் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். அடுத்த ஒரு செட் ஆஃப் 6 ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன்.